ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா தி ஆர்ட் ஆஃப் அட்ராக்டிங் abundance ரிட்டன் பை ராஜேஷ் வைரபாண்டியன். ராஜேஷ் எழுதின எல்லா புத்தகங்களும் ஒரு மாஸ்டர் பீஸ்னு தான் சொல்லணும். தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் நிறைய அவார்ட் வின்னிங் போயம்ஸும் ராஜேஷ் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு லைஃப் கோச்சாவும் இருந்துட்டு வராரு. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் வெற்றி, தோல்வி, ஏற்றம், தாழ்வுன்னு நிறைய சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட் ஏற்பட்டிருக்கும். அது வரைக்கும் வாழ்க்கையில எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குதுன்னு சோர்ந்து போயிருந்த நம்மளுக்கு அந்த மொமெண்ட்ல இருந்து நம்ம பண்றது எல்லாமே வெற்றிகரமா அமைய ஆரம்பிச்சிருக்கோம். ராஜேஷுக்கும் அந்த மாதிரி ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட் 2016ல நடந்துச்சு. அதுல இருந்து அவரோட வாழ்க்கை வேற மாதிரி மாறிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் ஒரு சில விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் தான்னு ராஜேஷ் சொல்றாரு. சோ நீங்களும் ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட்டுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ராஜேஷுக்கு ஹெல்ப் பண்ண விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் என்ன, நம்மளோட தினசரி வாழ்க்கையில அந்த டெக்னிக்ஸை எப்படி பயன்படுத்துறது, அதனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும், நம்ம ஆசைகளையும் கனவுகளையும் எப்படி அடையிறது, நம்ம வாழ்க்கையில எப்படி செல்வ செழிப்பா இருக்கிறது அப்படின்னு நம்ம லைஃபை அப்கிரேட் பண்றதுக்கு உதவுற மாதிரி ஒரு சில டெக்னிக்ஸை தான் இந்த புக்ல நாம பார்க்க போறோம். இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் 3 பார்ட்டா பிரிச்சு ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு டெக்னிக்கை பத்தி டீடைல்டா சொல்லியிருக்காரு ராஜேஷ். வாங்க அந்த டெக்னிக்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். பார்ட் 1, விஷுவலைசேஷன். முதல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த விஷயத்த பத்தி அதிகமா யோசிக்கிறோமோ அதை இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காது, என்னோட கனவுகளை அடைய முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அதுதான் நடக்கும். ஏன்னா நம்ம நெகட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்றோம். அதுவே நான் நினைச்ச விஷயத்த கண்டிப்பா நல்லா சாதிச்சு காட்ட முடியும் அப்படின்னு நம்புனா நாம பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்றதுனால நம்ம விரும்பின விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதனாலதான் நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்ததா விஷுவலைசேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஆசைப்படுற விஷயம் நடந்தா நல்லா இருக்கும்னு கனவு காண்றதுக்கு பதிலா அந்த விஷயம் உண்மையாவே நடக்கிற மாதிரி நாம கற்பனை பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும்னு ரொம்ப ஆசைப்படுறோம்னா நம்மளுக்கு அந்த ப்ரமோஷன் நிஜமாவே கிடைச்ச மாதிரி ஒவ்வொரு நாளும் விஷுவலைஸ் பண்ணணும். அந்த எனர்ஜியை யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகி நம்மளுக்கு அந்த ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும்படி பாத்துக்கும்னு ராஜேஷ் சொல்றாரு. வாழ்க்கையில நம்ம அடையணும்னு நினைக்கிற எல்லா விஷயங்களுக்கும் விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணலாம். விஷுவலைசேஷனுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். பெரும்பாலும் நம்ம எல்லாரும் ஆஸ்க் அண்ட் ரிசீவ் பண்ணிடுவோம். ஆனா நடுவுல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஸ்டெப், அதாவது அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும்னு பிலீவ் பண்ண மாட்டோம். நாம நினைக்கிற விஷயம் கண்டிப்பா நடக்கும்னு ரொம்ப உறுதியா நம்பினாதான் இந்த யூனிவர்ஸ் அதை நம்மளுக்கு கொடுக்கும். நாம இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்மளோட கோல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா எனக்கு மும்பைல இருக்கிற BMW கம்பெனில 7 லட்சம் சேலரி பேக்கேஜோட 2022ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். அதே மாதிரி நாம ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நம்ம உடல், பொருள், ஆவி எல்லாம் அதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கணும். நாம அதை மனசார சொன்னாதான் இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு அதை கொடுக்கும். சோ வாங்க ராஜேஷ் ரெக்கமெண்ட் பண்ற விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக், எனர்ஜி ஷிஃப்டர்ஸ். இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கு. அதை தான் நம்ம ஆரா அப்படின்னு சொல்றோம். அந்த எனர்ஜியை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹைல வச்சுக்கணும். ஏன்னா நம்மளோட எனர்ஜி எவ்வளவு லோவா இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி நம்மள சுத்தி இருக்கும். நம்மளோட எனர்ஜியை லோல இருந்து ஹைக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்பர் 1, தி அபவ் மெத்தட். நம்மளோட எனர்ஜி லெவல் ரொம்ப லோவா இருக்கும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அதை ஹை ஆக்கிரலாம். உதாரணத்துக்கு நம்ம காய்கறி கடைக்கு நடந்தே போகலாம்னு முடிவு பண்றோம். ஆனா கடைக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்மளோட வாலெட்டை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டோம்னு உணர்றோம். அந்த நொடியில நம்மளோட எனர்ஜி ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடும். ஏன்னா அவ்வளோ தூரம் நடந்து வந்தது இப்போ வேஸ்டா போயிடுச்சுன்னு ஒரு ஏமாற்றம் நம்மளுக்குள்ள தோணும். ஆனா அந்த சுச்சுவேஷனையும் தாண்டி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் மறுபடியும் வீட்டுக்கு போய் வாலெட்டை எடுத்துட்டு வரேன், இதுவும் ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்மளோட எனர்ஜி இன்ஸ்டன்டா லோல இருந்து ஹை ஆயிடும். இந்த மெத்தடை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட ஆரா எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும்னு ராஜேஷ் சொல்றாரு. அடுத்ததா த பாஸ் மெத்தட். நம்மளுக்கு ரொம்ப கோவம் வர தருணத்துல அந்த எமோஷனை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம பிரேக் பண்ண முயற்சி பண்ணணும். நம்ம பாஸ் பண்ற அந்த ஒரு நிமிஷத்துல நம்மளுக்கு ஏற்படுற டிஸ்ட்ராக்ஷன்லயே நாம நார்மல் மைண்ட் செட்டுக்கு வந்துருவோம். அந்த டிஸ்ட்ராக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு ஒரு சூப்பர் மெத்தட் ராஜேஷ் சொல்றாரு. அதுதான் ஆர்கே பேண்ட் மெத்தட். ஆர்கேனா ரியாக்ஷன் கில்லர். இந்த மெத்தட் என்ன சொல்லுதுன்னா நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான கோவம் வரும்போது நம்ம கையில கட்டி இருக்கிற வாட்ச் இல்லனா பேண்ட் இல்லனா போனு கூட ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு மாத்தணும். இப்படி பண்ணும்போது நம்ம ஒரு செகண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ நம்ம போனை ரைட் ஹேண்ட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு மாத்தும் போது நம்மளோட வைப்ரேஷனும் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு மாறுதுன்னு நம்பணும். அப்படி பண்ணும்போது உடனடியா ஒரு வைப்ரேஷன் சேஞ்ச் ஏற்படும்னு ராஜேஷ் சொல்றாரு.
இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. அடுத்து த ஸ்கிரிப்லிங் மெத்தட். நம்மளுக்கு ரொம்ப கோவமாவோ இல்ல எரிச்சலாவோ இருந்தா ஒரு பேப்பர் எடுத்து நம்மளோட கோவம் போற வரைக்கும் அதுல நல்லா கிறுக்கணும். கொஞ்ச நேரத்திலேயே நம்மளோட ஃப்ரஸ்ட்ரேஷன் குறையறத நம்மளால உணர முடியும். கடைசியா லெட்டர் டு காட் மெத்தட். இது கேக்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட்னு ராஜேஷ் சொல்றாரு. நம்மளுக்கு பிடிச்ச கடவுள் கிட்ட நம்மளுக்கு என்ன வேணும்னு ஒரு லெட்டர் எழுதி அத ஃபுல்லா எமோஷன்ஸோட நிறைய தடவை வாசிக்கணும். நாம அத ஒவ்வொரு தடவை வாசிக்கும் போதும் நமக்குள்ள இருக்க செல்ஃப் டவுட் எல்லாம் மாறி ஒரு நம்பிக்கை வரும். அதுவே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அடுத்த டாபிக் பாஸ்ட் டீமன்ஸ். நம்ம எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும். அதுல ஒரு சிலது நல்ல மெமரிஸா இருக்கும், ஒரு சிலது பேட் மெமரிஸா இருக்கும். நல்ல நினைவுகளை கூடயே வச்சுக்கிறது சூப்பரான விஷயம்தான். ஆனா நம்மளோட பேட் மெமரிஸையும் நம்ம கூடயே வச்சுக்கிறது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இருந்தாலும் நம்மள நிறைய பேரு அந்த கெட்ட விஷயங்களையே நினைச்சு டெய்லியும் வருத்தப்பட்டுட்டு இருப்போம். பாஸ்ட மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு புது லைஃபா ஆரம்பின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா பாஸ்ட மறந்துட்டு மூவ் ஆன் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. அதுக்கு தான் ராஜேஷ் நம்மளுக்கு இன்னொரு டெக்னிக்க சொல்றாரு. அந்த டெக்னிக்கோட பேரு பின் பின். பிரேக்கப் ஆனவங்க, டிவோர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்போல்லாம் நம்ம மறக்கணும்னு நினைக்கிற ஆளோட மெமரிஸ் நமக்கு வருதோ அப்பெல்லாம் ஒரு பேப்பர்ல அவங்களோட பேர் எழுதி அவங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு வேண்டிட்டு அத குப்பை தொட்டில தூக்கி போட்டுறணும். இப்படி பண்ணும்போது நாம அந்த நபரை வெறுக்கவும் மாட்டோம். அதே நேரத்துல நம்மளோட மனசுல இருந்து அவங்களோட மெமரிஸ கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடலாம். கொஞ்ச நாள்லயே நம்மளோட பாஸ்ட மறந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான புது லைஃபை நம்மளால ஆரம்பிக்க முடியும். அடுத்த டெக்னிக் செல்ஃப் டாக். டெய்லியும் ஒரு 10 தடவையாச்சும் நம்ம கண்ணாடியை பார்ப்போம். அப்போல்லாம் நம்ம முடி சரியா இருக்கா, முகத்துல பரு இருக்கான்னு தான் நாம கவனிப்போம். ஆனா ஒரு நாளாச்சும் நம்மள நாமளே அப்சர்வ் பண்ணிருக்கோமா? எத்தனையோ தடைகளை தாண்டி இவ்ளோ தூரம் வந்திருக்கேன், இன்னைக்கும் என் முன்னாடி வர சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தைரியமா இருக்கேனே அப்படின்னு நாமளே நம்மள பெருமையா பார்த்திருக்கோமா? இதுக்கப்புறமாவது நாம அதை பண்ணணும். நான் நினைச்சது எல்லாமே இன்னைக்கு நடக்கும், எனக்குள்ள நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னு டெய்லி நம்ம கிட்டயே பேசிக்கிட்டோம்னா கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான ஷிஃப்ட் நடக்கும். இந்த செல்ஃப் டாக்க நாம குளிக்கும் போதும் ஃபாலோ பண்ணலாம். நம்ம ரிலாக்ஸ்டா குளிக்கிற அந்த 10 நிமிஷத்தை நம்மளோட எனர்ஜியை பாசிட்டிவா ஆக்குறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம பஸ், ட்ரெயின்லலாம் டிராவல் பண்ணும்போதும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். டிராவல் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள் எப்படி நம்மள கடந்து போகுதோ அதே மாதிரி நம்மளோட தாட்ஸையும் அப்படியே ஃப்ளோ ஆகி போக விட்டுறணும். அடுத்ததா டோன்ட் ஆஸ்க் ஹவ். நாம ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணும்போது அதை ஆஸ்க், பிலீவ் அண்ட் ரிசீவ் மட்டும் தான் பண்ணணும். ஆனா நம்ம எல்லாருக்கும் 4வதா ஒரு விஷயம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஹவ். எப்படி இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம பயங்கரமா யோசிப்போம். ஆனா இந்த கொஸ்டின் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நாம ஒரு விஷயம் நடக்கும்னு நம்பினா மட்டும் போதும். அதை நம்ம கையில கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த பிரபஞ்சத்தோட பொறுப்புன்னு ராஜேஷ் சொல்றாரு. அதனால நம்ம எப்பவுமே ஹவ் அப்படிங்கிற கேள்வியை கேட்கவே கூடாது. நெக்ஸ்ட் டெக்னிக் பி கிரேட்ஃபுல். பெரும்பாலும் நம்ம கிட்ட இருக்க விஷயங்களுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்க மாட்டோம். அதுக்கு பதிலா நம்ம கிட்ட இல்லாத விஷயங்களை நினைச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனா அது ரொம்ப தவறு. நம்ம வாழ்க்கையே ஒரு வரம் தான். நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு பருக்க அரிசிலையும் நம்மளோட பேர் எழுதிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காம எத்தனையோ பேர் இந்த உலகத்துல கஷ்டப்படுறாங்க. சோ நாம சாப்பிடுற அந்த ஒரு கரண்டி சாதத்துக்கு நம்ம எவ்வளவு கிரேட்ஃபுல்லா நன்றி உணர்வோட இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கிடைச்ச சின்ன விஷயங்களுக்கு கூட நாம நன்றி சொன்னோம்னா நம்ம வாழ்க்கையே பாசிட்டிவா மாறுறத உணர முடியும்னு ராஜேஷ் சொல்றாரு. அடுத்த டெக்னிக் பேஷன்ஸ். எப்பவுமே ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலன்னா நம்ம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவோம். அப்ப நம்ம கிட்ட எல்லாரும் சொல்றது ஒரே விஷயம்தான், பொறுமையா இரு, எல்லாம் கரெக்டான டைம்ல நடக்கும். இதையே தான் ராஜேஷும் சொல்றாரு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். நம்மளோட பொறுமை இழந்துட்டோம்னா அதோட விளைவுகள் ரொம்ப கடுமையா இருக்கும். அதுக்கு தான் நம்மள பேஷன்ஸ் பாக்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ண சொல்றாரு ராஜேஷ். நம்மளே ஒரு சின்ன பாக்ஸ் உருவாக்கி இல்லனா ஒரு உண்டியலை வாங்கி நம்ம எப்போல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கோமோ அப்பெல்லாம் ஒரு பேப்பர்ல நான் பொறுமையா இருக்கேன், எனக்கு தேவையானதை இந்த யூனிவர்ஸ் சரியான நேரத்துல என் கையில கொண்டு வந்து சேர்க்கும்னு முழுமையா நம்புறேன் அப்படின்னு எழுதி போட்டுறணும். நாம அப்படி பண்ணும்போது நம்மளோட நெகட்டிவிட்டி போய் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவோம். பார்ட் 1ல ஒரு சில விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸை பார்த்தோம். அடுத்த பார்ட்ல அதை எப்படி மாஸ்டர் பண்றதுன்னு பார்க்கலாம். பார்ட் 2 மாஸ்டரிங் த லா ஆஃப் அட்ராக்ஷன். விஷுவலைசேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நாம எலிமினேட் பண்ணணும். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் செல்ஃப் டவுட். நம்ம திறமைகள், கனவுகள் எல்லாம் நாம சந்தேகப்படக்கூடாது. செகண்ட் பயம். என்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சு பயப்படக்கூடாது. கடைசியா கோவம். கோவம் தான் வெற்றியோட மிகப்பெரிய எதிரி. நாம அதை எந்த அளவுக்கு தவிர்க்கிறோமோ நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் வெற்றி கிடைக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம அவாய்ட் பண்ணிட்டோம்னா நம்மளால விஷுவலைசேஷனை சூப்பரா ஃபாலோ பண்ண முடியும். விஷுவலைசேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நாம மெடிடேட் பண்ணணும். ஏன்னா மெடிடேட் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் ஒரு அமைதியான நிலைக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம மெடிடேட் பண்ணும்போது தான் நம்மளோட மைண்ட் ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கும். ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு.
அதனால நம்ம ஆல்ஃபா ஸ்டேட்ல இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்கறதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும்னு ராஜேஷ் சொல்றாரு. ஸோ நம்மளுக்கு தேவையில்லாத தாட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம மைண்டை ஃப்ரீ ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆசைப்படுற விஷயங்களுக்காக விஷுவலைஸ் பண்ணணும். நம்ம விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல் 10 நாளைக்கு பாசிட்டிவா தான் இருப்போம். ஆனா 11வது நாள் செல்ஃப் டவுட், பயம் எல்லாமே வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஒரு நாள் நம்ம ஃபீல் பண்ணா கூட நம்ம விஷுவலைசேஷன் ப்ராசஸை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு தடவை நெகட்டிவிட்டி எட்டி பார்த்துருச்சுன்னா கூட நம்மளால நம்மளோட கோலை முழுசா அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ விஷுவலைசேஷனை மாஸ்டர் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கீ என்னன்னா பாசிட்டிவிட்டி. நம்ம எப்பவுமே பாசிட்டிவா இருந்து விஷுவலைஸ் பண்ணோம்னா நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் கூடிய சீக்கிரமாவே ரியாலிட்டியா மாறுறத நம்மளால உணர முடியும். செகண்ட் பார்ட்ல விஷுவலைசேஷனை மாஸ்டர் பண்றதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு பார்த்தோம். அடுத்ததா இந்த புக்கோட கடைசி பார்ட் நம்பர் 3, வெல்த் மேனிஃபெஸ்டேஷன். இந்த பார்ட்ல நம்ம எல்லாரும் மில்லியனர் ஆகிறதுக்கும் செல்வ செழிப்பா வாழறதுக்கும் ஒரு சில பிராக்டிசஸ பகிர்ந்துக்கிறாரு ராஜேஷ். அந்த பிராக்டிசஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம ஒருத்தங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுத்தோம்னா நாம கொடுத்ததை விட பல மடங்கு அதிகமா அந்த பொருளை நாம திரும்ப பெறுவோம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது ரொம்ப உண்மைதான். ஒவ்வொரு தடவையும் நம்ம காசு செலவு பண்ணும்போது ஐயோ இந்த காசு என்னை விட்டு போகுதே அப்படின்னு வருத்தப்படுறதுக்கு பதிலா இப்ப நான் செலவு பண்ற 10 ரூபாய் எனக்கு 100 ரூபாயா திரும்ப கிடைக்கும்னு பாசிட்டிவா அந்த காசை பிளஸ் பண்ணி செலவு பண்ணணும். அப்படி பண்ணும்போது கண்டிப்பா நாம நினைச்ச மாதிரி 10 100ஆ நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். ஆனா நம்ம எதுக்காக செலவு பண்றோம் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அதுதான் ரிச்சுக்கும் புவருக்கும் இருக்கிற வித்தியாசம்னு ராஜேஷ் சொல்றாரு. நம்ம வீண் செலவு பண்ணிட்டு இன்னும் நிறைய காசு வரணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்காது. அடுத்து பிராக்டிஸ். நம்ம பர்ஸ்ல எப்பவுமே ஒரு 500 ரூபாய் இல்லைன்னா 2000 ரூபாய் நோட்டு நம்ம கண்ணுக்கு படுற மாதிரி வச்சுக்கணும். ஆனா இதை செலவு பண்ணவே கூடாது. இது எதுக்குன்னா எப்பவுமே என்கிட்ட காசு இருக்கும், நான் ஒன்னும் இல்லாதவன் கிடையாது அப்படின்னு அந்த காசை பார்க்கும் போதெல்லாம் நம்மளையே என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்கு தான். நம்ம ஒவ்வொரு தடவை அந்த நோட்டை பார்க்கும்போதும் நம்மளுக்கு இன்னும் நிறைய காசு வரப்போகுதுன்னு நம்பணும். அதே மாதிரி எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிற சின்ன அமௌண்ட்டுக்கு கூட நாம நன்றியோட இருக்கணும். என்னைக்கோ நம்ம பேண்ட் பாக்கெட்லயோ இல்ல புக்குக்கு நடுவுலயோ வச்ச 50 ரூபாய் ஒரு நாள் தற்செயலா நம்மளுக்கு கிடைக்கும் போது ஏதோ ஒரு புதையல கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்கு வரும். அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாம நன்றியோட இருக்கணும். நாம ஒரு மணி மேக்னெட்னும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு தேவையான காசை கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு நம்பணும். கண்டிப்பா நம்ம நம்புற மாதிரி நம்மளுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த பிராக்டிஸ் என்னன்னா நம்ம அடிக்கடி பாக்குற இடங்கள்ல ஒரு 1 ரூபாய் இல்ல 2 ரூபாய் காயின் வைக்கணும். உதாரணத்துக்கு ஒரு காயின் நம்ம வார்ட்ரோப்ல, ஒரு காயின் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல, ஒரு காயின் நம்ம ஒர்க்கிங் டேபிள்ல வச்சுக்கணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த காயினை பார்க்கும்போதும் நம்மளுக்கு நிறைய காசு வரப்போகுதுன்னு நம்பணும். இதை நாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதோட மிராக்கலை ரொம்ப சீக்கிரமா நம்ம அனுபவிப்போம்னு ராஜேஷ் சொல்றாரு. நம்ம ஒவ்வொரு தடவையும் அந்த காயினை பார்த்து எனக்கு நிறைய காசு வரப்போகுதுன்னு நம்பும்போது இந்த யூனிவர்ஸ் நம்ம எதிர்பார்க்காத வழிகள்ல அந்த காசை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். கடைசியா நம்ம என்ன பண்றதுன்னு குழப்பத்துல இருக்கும்போது நம்மளோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்கணும். ஏன்னா நம்மளுக்கு உண்மையிலே என்ன வேணும்னு நம்மளோட உள்ளுணர்வுக்கு தான் தெரியும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லவ் அண்ட் பேஷனோட பண்ணணும். லவ் நம்ம ஹார்ட் சொல்றத கேட்கும், பேஷன் நம்ம மூளை சொல்றத கேட்கும். ஸோ அதை ரெண்டுத்தையும் ஈக்குவலா ஃபாலோ பண்ண நம்ம கத்துக்கணும். இந்த புக்ல ராஜேஷ் ரெக்கமெண்ட் பண்ண டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாவும் எஃபெக்டிவாவும் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நாம மறக்கவே கூடாதுன்னு ராஜேஷ் வலியுறுத்துறாரு. அது என்னன்னா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயங்கள் எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னு மட்டும் நாம யோசிக்கவே கூடாது. நம்ம ஆசைப்படுற விஷயத்த கேட்கறதும் நம்புறதும் அதை ரிசீவ் பண்றது மட்டும்தான் நம்மளோட வேலை. அது எப்படி நடக்கும் அப்படிங்கறத இந்த யூனிவர்ஸ் பாத்துக்கும். ராஜேஷ் அவரோட லைஃப்ல விஷுவலைசேஷன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அவர் நினைச்சதெல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை தரும். அதுக்கெல்லாம் தேவை ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் தான். கண்டிப்பா இந்த புக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் இந்த புக்கை வாசிங்க. ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல ரொம்ப சிம்பிளா ராஜேஷ் இந்த புக்கை எழுதியிருக்காரு. இந்த புக்கை வாசிச்சதும் கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி. ராஜேஷ் இந்த புத்தகத்துல த சீக்ரெட் அப்படிங்கிற புக்கோட ரெஃபரன்ஸையும் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணிருக்காரு. த சீக்ரெட் அப்படிங்கிற புக்கோட சம்மரியும் நம்ம சேனல்ல இருக்கு. அதையும் மறக்காம பாத்துருங்க. சோ உங்களுக்கு இந்த சம்மரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.